திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. எம்ஜிஆரை வாதியார் என்று எல்லாரும் அழைப்பது வழக்கம். அது எதற்காக என்று இப்போதுதான் புரிகிறது. வாங்க அதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை உதாரணமாக பார்ப்போம். ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை ஒருவர் கடைபிடித்தால் அவருடன் இருக்கும் நண்பர்களும் அதே போல கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடமிருந்தும் பிரபல தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் ஒரு பழக்கத்தை கற்றுக்கொண்டார். அன்பே வா படப்பிடிப்பில் நடந்தபோது காலை 11 மணி அளவில் டிஃபன் சாப்பிடுவது வழக்கம். அப்போது டீயும் வடையும் கொடுப்பார்கள். அந்த வகையில் அதை நாங்கள் குரங்கு டிஃபன்னு சொல்லுவோம். அன்றைய தினமும் அப்படிதான் கொடுக்கப்பட்டது. அப்போது என் அருகில் இருந்த எம்ஜிஆர், சரவணன், நீங்கள் வடையை உங்கள் ரூமில் வச்சு சாப்பிடுங்க என்றார். அட, தப்பாக நினைச்சிட்டோமோ? நான் என்னவென்று புரியாமல் விழித்தேன். என்ன சார், என்ன ஆச்சென்று கேட்டேன். அதற்கு எம்ஜிஆர் சொன்னதுதான் எல்லாருக்கும் பெரிய பாடம். அவர் சொன்னது இதுதான்: ஒரு பொருளை எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும், இல்லைனா அதை தனியாக வச்சு சாப்பிடணும் என்றார். நானும் இல்லை சார், எல்லாருக்கும் கொடுத்தாச்சுன்னு சொன்னேன். அதற்கு எம்ஜிஆர் மேலே கையை காட்டினார். அங்கு ஒரு லைட்மேன் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு நீங்கள் டீ வடை கொடுக்கலன்னு சொன்னார். பசி என்று யாரும் தன்னை சுற்றி இருக்கக்கூடாது, உடனே அவரது பசியை ஆற்ற வேண்டும் என்பதையே எம்ஜிஆர் தன் பழக்கமாகவும் அதை ஒரு கடமையாகவும் வைத்திருந்தார். எல்லாருக்கும் கொடுத்தாச்சான்னு பார்த்துட்டு சாப்பிடணும்னு எம்ஜிஆர் சொன்னது என் மனதுக்குள் இன்று வரை ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அதன் பிறகு வெளியே எங்கு சென்றாலும் என் டிரைவரிடம் கூட சாப்பிட்டாச்சான்னு தான் கேட்பேன். எம்ஜிஆரிடம் இருந்துதான் அந்த பழக்கம் எனக்கு வந்தது என்றார் தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.